லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது, அந்த கொஷின் என்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ லிஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியது காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் 3 டைப்பில் கேட்க முடியும். கான்டாக்ட் பாடிஸ் அப்படிங்கிறது பிளாக்ஸ் கொடுத்துட்டு 2 or 3 பிளாக்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று காண்டாக்டில் இருக்க மாதிரி கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கனெக்டட் பாடிஸ்ங்கிறது புள்ளி டைப் ப்ராப்ளம்ஸ். அடுத்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்க்ளைன் பிளேனில் வச்சு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இந்த டாப்பிக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ரெண்டாவது கொஷின் வந்து சர்க்குலர் மோஷன்லேருந்து இருக்கும். சர்க்குலர் மோஷன் பொறுத்தளவில் நீங்கள் என்ன ஃபார்முலாலாம் பார்க்கணும் அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம் ஆர் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனே கேட்பாங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். இந்த 2 டைப்பில் கண்டிப்பாக 2 கொஷின் ஒவ்வொரு கொஷின் இருக்கும். ஸோ இதில் உள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் என்னென்ன டைப்பில் இருக்குமோ எல்லா டைப்பையும் சால்வ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இதில் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் 8 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும்.